ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் தியானித்தோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அந்த வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நாம் கேள்விகளை நாம் அந்த வசனத்தின் மூலமாகவே கேட்கும் பொழுது, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார் என்று கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு முன்பதாக உள்ள காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்தார். அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்விலே அநேக மாற்றங்களை காண முடியும். பிரதானமான நோக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரதான நோக்கம் ஐக்கியம் கொள்வதற்கான காரியத்தை பார்க்க முடியும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். எதற்காகவென்றால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக. அப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுதுதான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக முடியும். கடந்த 2 வாரங்களாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் தியானித்தோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாகவில்லை என்றால், அவரோடு ஐக்கியப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்விலே என்ன நடக்கும் என்று பார்த்தோமே ஆனால், யோவான் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் சொல்லப்படுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் ஐக்கியப்பட்டிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் என்னில் ஐக்கியப்படாவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்போ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளவில்லை என்றால், கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஐக்கியம் இல்லை என்று சொல்லுவோமே ஆனால், இன்னும் எனக்கு அந்த கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திற்கு நான் முயற்சிக்கவில்லை அல்லது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தை நான் தெளிவுபடுத்தவில்லை என்று சொல்லுவோமே ஆனால், அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், கொடியை போல இருப்பான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து, அப்படி வெட்டப்பட்டு எரியுண்டு உலர்ந்து போன அந்த கொடி என்ன செய்யும் என்றால், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்போ ஐக்கியப்படாதவர்களுடைய நிலைமை, கிறிஸ்துவோடு கூட சேராதவர்கள், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கு முயற்சி எடுக்காதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், வெளியே எரியுண்ட கொடியை போல, இது தேவையில்லை, இது உபயோகப்படாது என்று சொல்லி நாம் வெளியே எரிந்து போடுவோம். அப்படி வெளியே எரியப்பட்ட ஒரு செடியானது, ஒரு கொடியானது உலர்ந்து
போகிறது. உலர்ந்து போன பின்பு அதை பத்திரப்படுத்துவதல்ல, அதை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அக்கினியிலே சுட்டெரித்து போடுகிறோம். அப்போ ஐக்கியப்படாதவர்களுடைய நிலைமை, அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் அல்ல, அவர்கள் எங்கே போகிறார்கள்? எரிகிற அக்கினிக்கு, நரகத்திற்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஐக்கியப்பட்டவர்களுடைய நிலைமை எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு கூட எந்தெந்தேக்கும் அவரோடு கூட அரசாட்சி செய்வதற்கு, அவரோடு கூட நித்திய காலமாய் வாழுவதற்கான ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம். இதை குறித்து தான் முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம். கிருபையின் ஐக்கியம், அன்பின் ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை குறித்து முதல் வாரத்தில். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் என்று சொல்லுகிற நமக்கு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அனுபவம், அந்த ஐக்கியம் நமக்கு தேவை. இரண்டாவது, அவரோடு கூட மரிக்கிற, கிறிஸ்துவோடு கூட மரித்து நாம் அவரோடு கூட அந்த பாடுகளை சகிக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அடுத்ததாக கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படுகிற 1000 வருஷ அரசாட்சியை குறித்ததான காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் இந்த ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுகிறதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக விளக்கங்களை சபைக்கே சொல்லி இருக்கிறார். எவ்விதமான காரியம் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுதே கிறிஸ்து நம்மை எப்படி ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்கிறதான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். நாம் ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிற நாம் இந்த நாளிலே எதை தியானிக்க போகிறோம் என்றால், அந்த ஐக்கியத்தை எப்படி வளர்ப்பது அல்லது அந்த ஐக்கியத்தை எப்படி காத்து கொள்ளுவது என்பதை குறித்த காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம், நிறுத்தி வாசிக்கலாம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், அடுத்து தொடர்ச்சியாக, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். எக்காலத்திலே கிறிஸ்துவை அறியாமல் இருந்த பொழுது அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள். அப்போ கிறிஸ்துவை சேராமல் இருந்த நாம் இப்பொழுது எப்படி ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறோம்? அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது, முன்னே எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை சேராமல், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் முன்னே. இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்போ மறுபடி 12ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு நாம் எப்படி இருந்தோம்? புறம்பானவர்களும். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தோம். அப்போ அந்நியர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சில இடத்துல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அந்நியர் உள்ளே வரக்கூடாது. அப்போ அந்நியர்னா யாரு? அந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவங்க. எனக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது? அந்த இடத்துல உள்ளே போக முடியாது. அப்போ ஒரு காலத்திலே, முற்காலத்திலே, முன்னே நாம் எப்படி இருந்தோம் என்றால் கிறிஸ்துவை சேராதவர்கள். நீங்கள் அதை குறிச்சிக்கிட்டே வரணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று. முற்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ரெண்டாவது, அந்நியரும். உடன்படிக்கைக்கு எப்படி இருந்தோம்? அந்நியர். கர்த்தராகிய தேவன் அன்றைக்கு கொடுத்த உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் என்ன கிடையாது? பாத்திரம் கிடையாது. அதை நான் உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அந்நியராய் இருந்தோம். அப்படி அந்நியராய் இருந்த நம்மை 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது தூரமாய் இருந்த நீங்கள், அந்நியராய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால எப்படி ஆனீர்கள்? அந்நியராக இருந்த நம்ம இப்போ எப்படி மாறிட்டோம்? சமீபமாக மாறிட்டோம். அப்போ அந்த இடத்துல உள்ள நுழையிறதுக்கு எனக்கு இப்போ என்ன வந்துருச்சு?
உரிமை வந்துருச்சு, தகுதி வந்துருச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை சாராதவர்கள் இப்பொழுது எப்படி மாற்றப்பட்டோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அந்நியராய் இருந்த நாம் இப்போ எப்படி வந்துட்டோம்? சமீபமாய் வந்துட்டோம். 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகள். முன்னே எப்படி இருந்தோம்? நம்ம பரதேசிகளாக இருந்தோம். பரதேசினா என்னது? எனக்குன்னு உரிமை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதான் பரதேசி. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சில பேரை சொல்லுவோம் தெரியுமா? அவங்க நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். நாடோடிகள்லாம் என்ன? இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு வேற ஊரில் இருப்பாங்க, அடுத்த நாள் வேற ஊரில். அப்போ அந்நியராக இருந்தோம், பரதேசியாக இருந்தோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, பரதேசியாக இருந்த நம்மை 19ஆம் வசனம் தொடர்ச்சியாக வாசிங்க. பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தார். ஹல்லேலூயா. பரதேசியாக இருந்த நம்மை எப்படி மாற்றிட்டாரா? ஒரே. அப்போ நமக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுத்துட்டாரு. என்னது? இவங்க என் பிள்ளை. ஹல்லேலூயா. அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்மை ஒரே நகரத்தாராய் தேவன் நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அடுத்து தொடர்ச்சி 12ஆம் வசனம் வாசிங்க. உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய். நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு எனக்கும் எந்த நம்பிக்கையுமே கிடையாது. என்ன நம்பிக்கை கிடையாது? இன்றைக்கு மரிச்சா நம்ம நித்தியத்துக்கு போவோம்னு முந்தி நமக்கு நம்பிக்கை இருந்துச்சா? எந்த நம்பிக்கையுமே கிடையாது. நம்பிக்கையற்றவர்களாக இந்த பூமியில் இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த நமக்கு 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை. நம்பிக்கை இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் முடிவு எப்படி இருக்குமோ, என் காரியம் எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாக, நிலையற்றவர்களாக இருந்த நமக்கு சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே நான் கண்ணை மூடினால் எங்கே போய் இருப்பேன்? நான் பரலோகத்தில். ஹல்லேலூயா. அந்த ஒரு நித்திய வீடு எனக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். 12ஆம் வசனம், நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். அடுத்து, இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். தேவன் அற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, யாருக்குமே சொல்லிக் கொள்வதற்கென்று இவங்க என்னுடைய தேவன் என்று அவர்கள் தாங்கள் வழிபடுகிற தெய்வத்தை சொல்ல முடியாது. இவர்கள் என்னுடைய தெய்வம் என்று. ஏனென்றால் கோத்திரத்துக்கொன்று, குலத்துக்கொன்று, ஜாதிக்கொன்று, ஊருக்கொன்று, பாஷைக்கொன்று ஒவ்வொரு விதமான தேவன் இருக்கிறது. ஆகவே யாரும் இவர்கள் என் தேவன் என்று என்ன செய்ய முடியாது? உரிமை பாராட்ட முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் 16ஆம் வசனம் பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும். இரு திறத்தார் யாரு? அந்நியராய் இருந்த நம்ம எப்படி கொண்டு வந்தாரு? பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பல இருந்த இடத்துல இப்போ என்ன வந்துருச்சு? ஒன்னே ஒன்று. ஹல்லேலூயா. அப்படியாக தேவனாகிய கர்த்தர் அந்த ஐக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தோம் நம்ம? கிறிஸ்துவை சேராதவர்கள். அடுத்தது, உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தோம், பரதேசிகளாயிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். இப்படி இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை கொண்டு வந்தார். தேவன் நம்மை சமீபமாக்கினார், ஒரே நகரத்தாராய் மாக்கினார், நம்பிக்கை உள்ளவர்கள் ஆக்கினார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் இடத்துல போய் உங்களுடைய தேவன் யார் என்று சொன்னால், உங்களுடைய இரட்சகர் யார் என்று கேட்டால் யாரை சொல்லுவார்கள்?
இயேசு. ஹல்லேலூயா. இப்போ உலக ஜனங்களிடத்துல போய் உங்களுடைய இரட்சகர் உங்களுடைய தெய்வம் யார் என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தரிடத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை இவ்விதமான சூழலில் நம்மை அழைத்திருக்க அந்த ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த எபேசு சபையை குறித்து எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இந்த கடிதத்தை எழுதும் பொழுது ஐக்கியத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்துகிறார். ஐக்கியத்தை குறித்த காரியத்தை அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஐக்கியத்திற்காக பயன்படுத்துகிற வார்த்தையை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அங்கே ஆவியின் ஒருமை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆவியின் ஐக்கியத்தை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தை பார்க்கும் பொழுது யூனிட்டி, ஃபெலோஷிப் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த ஐக்கியம், அந்த யூனிட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ச்சியாய் சொல்லி கொண்டு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஐக்கியத்திற்கு பயன்படுத்துகிற அந்த ஒரே என்ற வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். 4ஆம் வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. என்ன அழைப்பு? அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கான அழைப்பு. அந்த அழைப்பினாலே ஒரே நம்பிக்கை, எண்ணிக்கிட்டே வரணும் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்பேன். ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவனுமாய் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறாரா? 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 அப்போ அப்படி அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு என்ன சரீரம்? ஒரே சரீரம். அடுத்து ஒரே ஆவி. அடுத்து ஒரே கர்த்தர். அடுத்து ஒரே விசுவாசம். அடுத்து ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், ஒரே பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரே சரீரத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரே ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை அபிஷேகிக்கும் பொழுது ஒருவரை வேறு அபிஷேகத்திலையும் இன்னொருத்தர் வேறு அபிஷேகத்திலையும் அபிஷேகிக்கிறார். எல்லாருக்கும் ஒரே அபிஷேகம். ஞானஸ்நானம் எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்நானம் தான். என்ன ஞானஸ்நானம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரே ஞானஸ்நானம் தான். வேற வேற ஞானஸ்நானம் கிடையாது. மூழ்கி, தண்ணீரிலே மூழ்கி, அதாவது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அவர்களுடைய பாடுகள், அது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த பாடுகளுக்கு உட்படுத்தின ஐக்கியம். அப்போ ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம். எல்லாரும் யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை. அப்போ ஒரே விசுவாசம். பிதா யார்? ஒரே பிதா தான். உங்களுக்கு வேற எனக்கு வேற பிதாவா? இல்லை. அப்போ ஒரே பிதா. இப்படி ஒரே நம்பிக்கையை நமக்கு கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அந்த ஆவியின் ஒருமையை நமக்கு கொடுத்திருக்க, நீங்கள் எல்லாரும் வேற வேற நீங்கள் பேசுகிறீங்களே, வேற வேற காரியத்தை செய்கிறீர்களே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அந்த காரியத்தை ஆவியானவர் இன்றைக்கு இந்த நித்திய ஜீவன் சபைக்கு, ஏஜி சபைக்கும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். என்னவென்றால், நீங்களும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் அவரை போலவே மாறுகிறோம்.
கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் வெளியே எரியுண்டு உலர்ந்து போய் அக்கினியில் அகப்படுகிற கொடியை போல் இருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் அவரை போல மாறணுமா, அல்லது வெளியே எரியுண்ட அக்கினிக்கு அகப்படுகிற கொடியை போல மாற வேண்டுமா? தேவனாகி இந்த கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நம்மை எச்சரிப்போடு கூட, அன்போடு கூட, கண்டிப்போடு கூட, நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுவதற்கு அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், பகையாய் நின்ற தடுப்பு சுவரை தகர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இரண்டாம் அதிகாரத்தில் பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய், அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 14, 15, 16 வசனங்களை நீங்கள் பாருங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாயும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நீங்கள் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம் வீட்டில் போய் நிதானமாக வாசிங்க. அந்த ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே அந்த மண்ணா தேநீட்ட பணியாரம் போல் இருந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி ஆயிட்டேன். ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்நியரும் பரதேசியுமாக இருந்து எதற்கும் உதவாமல் ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு கேள்விக்குறியோடு கூட என்னுடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த என்னுடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஒன்றாகி, எப்படி, அவருடைய மாம்சத்தினாலே. அப்போ அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒரே சபை, ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே பிதா, ஒரே நகரத்தார், தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே ஐக்கியம் இருக்கிறது, அதாவது யூனியன் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன உண்டு, ஒரு யூனியன் உண்டு. உண்டா இல்லையா? இப்போ திருப்பூரில் போய் நீங்கள் ஃபேக்ட்ரி, அங்கே திருப்பூருக்கு பனியன் கம்பெனி நிறையா இருக்கிறது. அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்கிறது. எல்லாமே என்ன கம்பெனி தான்? பனியன் கம்பெனி. ஆனால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு யூனியன் இருக்கும், யூனியன் லீடர் இருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேறு வேறு யூனியன் லீடர் அந்தந்த யூனியனுக்கு தகுந்த, அந்த கம்பெனிக்கு தகுந்தாற் போல் அதனுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் சட்டத்திட்டங்களை மாற்றுவார்கள். இப்போ ஒரு யூனியன் லீடர் வருகிறார், இன்னொரு கம்பெனியில் இருக்கிற யூனியன் லீடர் வருகிறார். இவர் அந்த கம்பெனியை பற்றி சொல்லும் பொழுது, எங்கள் கம்பெனியில் இதெல்லாம் என்ன கிடையாது, செய்ய மாட்டோம், நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் நடக்க மாட்டோம். அப்போ அவர் சொல்லுவார், எங்கள் கம்பெனியில் இப்படித்தான் சட்டத்திட்டம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வேறு வேறு யூனியன் கிடையாது, ஒரே யூனியன் தான். எந்த யூனியன்? கிறிஸ்துவோடு கூட உள்ள யூனியன். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து ஆகிய கர்த்தர் எதை சட்டத்திட்டங்களாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரோ அந்த சட்டத்திட்டத்தின்படி நடப்பது தான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். ஐக்கியம் நான் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உலகத்தில் வேற வேற ஐக்கியம் இருக்கிறது. ஆட்டோக்காரவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா இல்லையா? உண்மைதானே? முடி திருத்தம் செய்கிறவர்களுக்கென்று ஒரு சங்கம் இருக்கிறது. இப்படி பஸ் டிரைவர்ஸ்க்கென்று தனி சங்கம் இருக்கிறது, டாக்டர்ஸுக்கென்று தனி சங்கம் இருக்கிறது, போலீஸுக்கென்று தனி சங்கம் இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சங்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்களோடு கூட என்ன செய்ய முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் அப்படி கிடையாது. நமக்கு ஒரே யூனியன் தான். தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவன் கிறிஸ்து, அவரோடு கூட ஐக்கியம். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தோடு கூட நீங்களும் நானும் இணையும் பொழுது
அவர் சொல்லுகிறார், என்னை போல மாறுவீர்கள். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு பூமியில் வேற வேற ஐக்கியமெல்லாம் வந்துருச்சு. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் அந்த ஐக்கியத்திலலாம் போயிடாதீங்க. உங்கள் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கட்டும்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருக்கட்டும். அதற்காகத்தான் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டவங்க சத்தமாக சொல்லுங்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதற்காக. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே 7 விதமான காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து இப்பொழுது பார்த்தோம். எத்தனை பேர் எண்ணுனீங்க? ஒரே நகரத்தார், ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன். எத்தனை? 7 வந்துச்சா? பார்த்தீங்களா? சரி, 7 விதமான, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே 7 விதமான அந்த ஐக்கியத்தின் தன்மைகளை குறித்து, எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஐக்கியத்தின் தன்மைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 7 காரியத்தோடு கூட நான் ஐக்கியப்படும் பொழுது, இந்த ஐக்கியம் ஒன்றாய் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை, நான் கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னால், ஒரே ஞான ஸ்நானத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? ஒரே தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? ஒரே வீடாகிய தேவனுடைய சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? ஒரே நகரத்துக்கு நாம் ஆயத்தமாகி ஐக்கியப்படும்படியாய் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்ன என்பது நமக்கு நன்றாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, எபேசு சபையாரே, கொரிந்து பட்டணத்தாரே, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளுவது சரியான காரியம். ஆனால் மேன்மையான ஒன்று இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுறதுனா என்ன? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுறதுன்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, ஐக்கியப்பட்டவர்களாகி, அந்த ஒருமைன்ற இடத்துலலாம் ஐக்கியம்னு வச்சுக்கோங்க, ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின், அதுதான் முக்கியமான ஒரு காரியம், ஐக்கியப்பட்டு விட்டேன். இப்போ ஐக்கியப்பட்டிருக்கோமா, ஐக்கியப்படலையா? இப்போ அந்த ஒரு சந்தேகம் சில பேருக்கு இருக்கும். ஐக்கியம்னு சொல்கிறாங்களே, நான் ஐக்கியப்பட்டிருக்கடா இல்லையா? ஒரே ஞானஸ்நானம், ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே சரீரம் எல்லாம் இருக்குதானே? சரி, அப்போ ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இப்போ ஐக்கியப்பட்ட நாம் இப்போ என்ன செய்யணும்? அதுதான் முக்கியமான காரியம். ஐக்கியப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒருமனப்பட்டவர்களாகி, கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்கள், ஐக்கியப்பட்டவர்களாகி, கிறிஸ்துவினுடைய, யார்கிட்ட ஐக்கியப்பட்டோமோ அவருடைய, மனுஷனுடைய கிடையாது, எந்த தலைவருடைய கிடையாது, எந்த போதகருடைய கிடையாது, எந்த தீர்க்கதரிசியினுடைய கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய காரியம் தப்பு எங்க நடக்குதுன்னா, அவரை விட்டுட்டு இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அங்கே ஐக்கியப்படுறோம். நம்ம ஐக்கியம் அங்கே கிடையாது, அவர்கிட்ட. அப்போ கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வளர்ச்சி? நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். எல்லாரும் சொல்லுவோமா? என்ன புருஷன்? பூரண புருஷனாகும் வரைக்கும். பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும். சரி, இப்போ போதகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர் ஏற்படுத்திட்டார். எதற்காக ஏற்படுத்தினார்? அதுக்கு முந்தின வசனம் வாசித்தோம் நம்ம. பூரண புருஷராகும் வரைக்கும் நான் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறும்படியாக, அந்த ஐக்கியம் எனக்குள்ள வரும்படியாக தேவன் சபையிலே போதகரை, மேய்ப்பரை, அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அவர் யாரை காட்டுறாரோ அவர்கிட்ட ஐக்கியமாகாம
பேசிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட என்ன செஞ்சிடறோம், நம்ம ஐக்கியமாயிடுறோம். அதனால நம்ம யாராக மாற முடியலை, பூரண புருஷராக மாற முடியலை. அப்போ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், அதுதான் முக்கியமான வசனம். அங்கே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தோம், குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். அப்போ ஒவ்வொரு வாரமும் இங்கிருந்து அப்போஸ்தலர், மேய்ப்பர், போதகர், இங்கே தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தையாக மாறணும்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நான் ஐக்கியப்படணும், கிறிஸ்துவை பற்றும் அந்த அறிவில், அந்த வேத வசனத்தின் அறிவில் நான் என்ன செய்யணும், ஐக்கியப்படணும். அந்த எண்ணத்தோடு கூட அவரோடு கூட நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக எப்படி மாறணும், எப்படி மாறணும், பூரண புருஷராகும் வரைக்கும். இப்போ புருஷன் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ புருஷனை மட்டும் எடுக்கக்கூடாது, நம்ம இந்த இடத்துல ஸ்திரீயும் சேர்த்து தான் எடுக்கணும். ஒருவர் அந்த ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எதை வைத்து சொல்லுவார்கள்? உலக வழக்கத்தின்படி சொல்லணும். நம்ம இப்போ ஒரு சிறு பிள்ளை, அந்த பிள்ளையை வச்சுட்டு நம்ம நல்ல வளர்ச்சி அடைந்த பிள்ளைன்னு சொல்லுவோமா? நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? எதனால் சொல்ல மாட்டோம்? அதனுடைய வயது வளர்ச்சி. இப்போ அடுத்து ஒரு வாலிப பையனையோ வாலிப பிள்ளையோ கூட்டிகிட்டு வந்து முதிர்ச்சி அடைந்தவங்கன்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? வயசு. அந்த வயசுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, அவங்க நினச்சது தான் சரின்னு சொல்லி நிற்பாங்க. அது அந்த வயது. இப்போ ஒரு 25க்கு மேலே 30 வயது உள்ள நபரை கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து ஒரு முதிர்ச்சி உள்ள புருஷன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? கொஞ்சம் ஏற்றுக்கிடுவோம், கொஞ்சம். அதே இது ஒரு 60 வயதுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். இதனுடைய காரணம் என்ன? எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? அவங்களுடைய தோற்றத்தை வைத்தா, இல்லை வளர்ந்துருக்கிற வளர்ச்சியை வைத்தா, எதை வச்சு சொல்கிறோம்? வயசை வச்சு சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னுடைய தோற்றத்தை வைத்தோ, நான் வளர்ந்திருக்கிற உயரத்தை வைத்தோ, என்னுடைய வயதை வைத்தோ அல்ல, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை வைத்து தான் நான் எந்த அளவிற்கு முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். புரிஞ்சிருச்சா? உலகத்தில் என் தோற்றத்தை பார்க்குறாங்க, என் வயசை பார்க்குறாங்க, நான் வளர்ந்துருக்கிற அளவை பார்க்குறாங்க. இதை வச்சு தான் முதிர்ச்சி, புருஷன், அவங்களுக்கு அனுபவம் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர், நான் ரட்சிக்கப்பட்டு நான் 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கி எனக்கு வந்து 37 வயசு ஆகுது, அதனால் நான் ரட்சிப்பில் வளர்ந்துட்டேன்னா ஆண்டவர் ஏற்றுக்கிடவே மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நான் ஞானஸ்நானம் எடுத்து 25 வருஷம் ஆச்சு, அதனால் நான் பூரண புருஷன், ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். அவருக்கு வயசு தேவையே இல்லை, அவருக்கு ஆளுடைய தோற்றம் தேவையே இல்லை, அவருக்கு அந்த உயரம், நெட்டை, குட்டை அது தேவையில்லை. அவருக்கு ஒன்று தான் தேவை, எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியினுடைய அளவுக்கு தக்கதாக. புரிஞ்சிருச்சா? நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரார். அப்போ நம்முடைய வாழ்வில் ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐக்கியப்பட்ட பின்பு வளர்ச்சி காணப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்தில் என்ன வரணும்? என்ன வரணும்? வளர்ச்சி வரணும். வளர்ச்சி வந்த பின்பு, அந்த வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே, வளர்ச்சியின் வந்த பின்புன்னு சொல்ல முடியாது, வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அன்புடன் கூடிய சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையாகிய அதை நல்லா எம்பசைஸ் பண்ணி சொல்லணும், அழுத்தி சொல்லணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக எப்படி செய்தார்? உங்களையும் என்னையும் அழைத்தார். ஹல்லேலூயா. எப்படி செய்தார்? உங்களையும் என்னையும் ரட்சித்தார். எப்படி செய்தார்? உங்களையும் என்னையும் அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய வைத்தார்.
அல்லேலூயா. அப்போ எதற்காக கர்த்தர் நம்மை ஐக்கியப்படுத்தினார்? இப்போ சொல்லுங்க, எதற்காக ஐக்கியப்படுத்தினார்? அவருக்குள்ளாக நான் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து, அவர் அளவுக்கு தக்கதாக வளர்ந்து பூரண புருஷனாகும் வரைக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு வளர்ந்தா தான் நான் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? அங்கே போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நோ சான்ஸ். ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் கம்யூனியன் திருவிருந்து எடுக்கிறேன். இல்லை, ஆண்டவர் சொல்லுவார், ஐக்கியம் எப்படி இருக்குது? ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அவர் அதைத்தான் முக்கியத்துவப்படுத்துகிறார். எங்களுடைய ஐக்கியம் ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே நகரத்தார், ஒரே வீடு, ஒரே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்? முன்ன நான் தூரமாக இருந்தேன், இப்போ என்னைய சமீபமாக ஆக்கிட்டார். கிறிஸ்துவற்றவனாக இருந்தேன், கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார். நான் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தேன், கர்த்தர் என்னைய சமீபமாக மாற்றினார். நான் பரதேசியாக இருந்தேன், எனக்கு ஒரு நகரத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஐக்கியப்பட்ட அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஐக்கியம் வளருவதற்கு அல்லது ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு சில காரியங்களை வேகமாக நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியிலிருந்து அநேக வசனங்கள் வாசிக்க வேண்டி இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார். இன்னைக்கு செய்தி கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டடி மாதிரி தான் போகும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கவனிக்கிறீங்களோ நிச்சயமாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். சுவிசேஷம் இல்லை, விசேஷமாய், ஸ்பெஷல் திங். அதுதான் அங்கே வசனம். விசேஷமாய் இருக்கிறது. நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் எதிலே நடந்தால்? ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பார். அது வரைக்கும் அப்படியே நிப்பாட்டி வைங்க. அவர் எங்கே எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அப்போ நான் எப்படி இருக்கணும்? ஒளியாக இருக்கும். ஒளியாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒளியோடு கூட ஐக்கியப்படணும். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளி என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம், நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ முன்னே நீங்களும் நானும் எப்படி எங்கே இருந்தோம்? இருளில் இருந்தோம். இருள் என்பது பாவம், அநீதி, துன்மார்க்கம் இவைகளை குறிக்கிறது. அப்போ இங்கே ஒளி இருக்கிறது, அங்கே பாவம், அநீதி, துன்மார்க்கம். இந்த ஒளியானது அந்த இருளில் இருக்கிற ஜனத்தை என்ன செஞ்சுச்சான்? ஒளியின் இடத்திற்கு இழுத்து கொண்டது. அப்ப இருள் இப்ப எங்க போச்சு? இருள் எங்க போச்சு? இருள் எங்க போச்சு? இருள் மறைஞ்சுதான் இருக்கு, இப்ப வெளிச்சம் தெரியுது. அல்லேலூயா. அப்ப இருள் என்று சொல்லும் பொழுது பாவம், அநீதி, இந்த பரிசுத்தம், இந்த நீதி ஆகிய இந்த ஒளி அந்த இருளை என்ன செய்தது? தன் பக்கமாய் இழுத்து கொண்டது. இருள், வெளிச்சம் அதிகமாக, அதனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறபடினாலே இருளை ஆட்கொள்ளாமல், இருளை பற்றி கொள்ளாமல் இந்த ஒளி அந்த இருளை என்ன செஞ்சிருச்சு? தான் பக்கமா இழுத்துருச்சு. இழுத்ததுனால இப்ப நீங்களும் நானும் எப்படி மாறிட்டோம்? ஒளியாக. கிறிஸ்துவினுடைய ஒளி உங்கள் மீது, என் மீது என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. இந்த ஒளி தொடர்ந்து என்னோடு கூட இருக்கணும்னு சொன்னா இந்த ஒளியோடு கூட அந்த ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஒருமைப்பட்டவர்களாயிருப்போம். அந்த ஒளி என்னிடத்தில் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சத்தியம் நமக்குள் இராது. அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர்
உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சரி, அப்போ ஒளியின் இடத்துல வந்த பிறகு நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. அப்போ இருள் போகலைன்னு சொன்னேன். அப்போ இருள் மறைஞ்சிருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையில வாழ்க்கையில் பாவம், அதாவது பாவ சரீரத்தில் இருக்கிறதுனால எனக்குள்ள என்ன மறைஞ்சு தான் இருக்கு? பாவம் என்கிறது மறைந்து இருக்கிறது. முற்றிலும் என்னை விட்டு அந்த பாவ குணாதிசயம் போகவில்லை. ஏன்ட்ட முற்றிலும் பாவ குணாதிசயம் போய் நான் ஒளியாய் இருப்பேன் என்றால் என்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாவம் இல்லாத சந்ததி. உண்மையா இல்லையா? அப்ப தாவீது சொல்லும்போது என் தாய் என்னை துர்க்குணத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப என் காரணம் என்னன்னா எனக்குள்ள மறைந்து இருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கிறத பார்த்தா அது எப்படி சிஸ்டர்? வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-21. நீங்கள் பார்க்குறத பார்த்தா அது எப்படி சிஸ்டர்னு கேட்குற மாதிரி இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 21. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறதா? எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாம்சமும் ஆவி என்ன பண்ணுதா? ஒன்றுக்கொன்று விரோதமாக போர் செய்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ இப்போ பாருங்க, மாம்சம் ஆவி, இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறது? போர் செய்கிறது. இந்த மாம்சம் என்ன செய்து? செய்யின்னு சொல்லுது. ஆவி என்ன செய்யுது? செய்யாத. மாம்சம் போகாத, ஆவி போ. மாம்சம் வாசிக்காத பைபிளை, ஆவி வாசிக்கலைன்னா ஆண்டவர் திட்டுவார், ஆண்டவர் தண்டிப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறது? போர் செய்கிறது. அப்போ ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அந்த பாவ மன்னிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமே ஆனால் அனுதினமும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட முடியும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது இவ்வளவு தெளிவாய், கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார் என்றால், ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து குறித்து கொள்ளுங்கள். வாசிப்பதற்கு நேரம் இல்லை. நான் சொல்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் குறிச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில் போய் நிதானமாக உட்காந்து வாசிங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். மேலும் 14ஆம் வசனம், மேலும் ரோமர் 7:14, நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு எப்படி இருக்கிறேன்? மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால், அங்கதான் முக்கியமான ஒரு வசனம், ஆதலால், so that, அதான் வசனம், so that எனக்குள் எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. இப்ப புரியுதா? ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் நான் பாவம் செய்யவில்லை, பாவமற்றவன் என்று நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஐக்கியப்பட்டு இருந்தாலும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தென்னந்தோனா என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறத செய்யாம விரும்பாததையே நான் என்ன செய்கிறேன். எப்படி எனில் எனக்குள் வாசமாயிருக்கிற. அப்ப வாசமாயிருக்கிறது யார்? உங்களுக்குள்ள, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். அப்ப இவர் என்ன சொல்றாரு? அப்ப என்னதான் பிரச்சனை? பாவம் உள்ள இருந்து. ஏன்னா இது மாம்ச சரீரம். இதில் மாற்றம் வந்துச்சா? இல்லை. இதில் நோ சேஞ்ச் இன் மை பாடி. நான் எப்படி முந்தி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆஸ் எவாஞ்சலின் நான் இருந்தேனோ இன்னைக்கும் அப்படித்தான் நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு மாற்றம் எங்கே வந்தது? உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தது. ஆனால் இந்த சரீரத்தோட என்ன செய்யுதுன்னா, போ, செய், பார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. அடுத்து பாருங்க 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால்
நான் அல்ல, நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 23 25 வரைக்கும் 24 வசனத்தில் சொல்றாரு பாருங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, நிர்பந்தமான மனுஷன்தான். இந்த பவுல் யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தொடப்பட்டு அழைப்பை பெற்ற பவுல். இந்த பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன்தான். யார் இந்த மரணத்தினின்று என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை மரணத்தினின்று? அப்ப கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் அந்த ஐக்கியத்தில் வளர வேண்டும் என்றால் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்த உணர்வு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு சண்டே ஆனால் நான் கம்யூனியன் திருவிருந்து எடுக்கிறேன், அதனால நான் பாவமே செய்யலை, என்கிட்ட பாவமே இல்லைன்னு யாருமே கொடுக்குறவங்களும் சொல்ல முடியாது, வாங்குறவங்களும் சொல்ல முடியாது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. இத்தனை வருஷம் விசுவாசி இவங்க போய் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அது அவங்க பேசலை, அவங்களுக்குள் வாசமாயிருக்கிற பாவம். புரியுது உங்களுக்கு? அப்போ என்னக்குள்ளே அனுதினமும் அந்த பாவ உணர்வு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் ஒருமைப்பாட்டிலே வளருவோம். ஹல்லேலூயா. அந்த பாவ உணர்வு உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ரோமர் 6 அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 9-10 வசனங்கள். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு அறிக்கை, இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கும் பொழுது அனுதினமும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் கடைசியாக சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதே அப்படியே நீங்கள் சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். சவுல் கழுதையை தேடி போன பொழுது கர்த்தர் அவனை அபிஷேகித்தார், அழைத்தார், அவனை தேவனோடு உடன்படிக்கை செய்யும்படியான காரியத்தை செய்தார். ஆனால் அந்த சவுல் என்ன செய்தார் என்றால் அவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்தபடியினாலே வசனம் சொல்லுகிறது 1 நாளாகமத்தில், கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளாக புகுந்தது. கர்த்தரால் வரவிடப்பட்ட, இன்னைக்கு நம்ம பிசாசு பிடிச்சிருச்சு, ஆவி பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்படியே ஒரு ஆட்டம் இல்லை. தொடர்ந்து பாவத்தின் காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்முடைய பாவ செயல்களை செய்து கொண்டு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போராட்டம் இருக்கிறது என்றால் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும், ஐக்கியம் எங்கேயோ லேக் ஆகுது, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம் எங்கேயோ கேப் விழுகுது, நான் அதை சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தில் வளரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வதாக வேகமாய் பார்க்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறவன், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்ய வேண்டுமாம்? நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்கும் பொழுது நாம் எப்படி என்ன செய்யப்படுகிறோம்? ஐக்கியத்தில் வளருகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் எப்படி நடந்தார்? 9 வசனம் வாசியுங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எங்கே இருக்கிறான்? இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அதாவது ஐக்கியப்பட்டு இருக்கிறான். அவனிடத்தில் இடரல் இல்லை.
தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ ஒளியில் இருக்கிற தேவ பிள்ளை, ஒளியோடு கூட ஐக்கியப்பட்ட தேவ பிள்ளை, பாவத்தை குறித்ததான உணர்வு, அனுதினமும் பாவத்தை குறித்ததான அந்த எண்ணம், தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வு வேண்டும். ரெண்டாவது, ஒளியோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ரெண்டாவது காணப்பட வேண்டிய ஒரு காரியம், அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அதை தான் தொடர் வசனம் சொல்லுகிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்கே இருக்கிறான்? இருளிலே இருக்கிறான். அப்ப அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் அன்பு இருக்குமே ஆனால் அந்த ஐக்கியத்தில் வளருகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அன்பு, சகோதர சிநேகம் சொன்னோடனே அப்ப இது சகோதரருக்கு இல்லை, எல்லாருக்கும், வசனம் எல்லாருக்கும் உரியது தான், எல்லாருக்கும் உரியது தான். அப்போ ஒருவரோட அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்னது? கிறிஸ்துவின் அன்பு எனக்கு பிடிச்சமானவங்களுக்கு, நான் விருப்பப்பட்டவங்களுக்கு, அதுவா? இல்லை, எல்லாருக்கும், எல்லாருக்கும். ஹல்லேலூயா. யார்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விபச்சாரத்தில் கொண்டு வந்த அந்த ஸ்திரீயையும் அவர் என்ன செய்தார்? அன்போடு கூட நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அங்கே திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த பொழுதும் அன்போடு கூட தான் நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்த கானானிய ஸ்திரீயின் இடத்திலும் அன்போடு கூட தான் நடத்தினார். அப்ப எல்லாரிடத்திலும் அன்பு. அப்ப சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் இல்லை என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? இருளிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சகோதர சிநேகம், தேவன் நம்மை ஒரே வீடு, ஒரே நகரத்தாராய் மாற்றி, ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் என்கிறதான அந்த ஐக்கியத்தில் வைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் என்னை வைத்திருக்கிற அவருடைய தேவனுடைய வீட்டில் நான் எல்லாரோடும் சகோதர சிநேகத்தோடு இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. சகோதர சிநேகம் எனக்குள்ளே இருக்கிறதா? அந்த ஐக்கியம், கிறிஸ்துவின் ஐக்கியம் வெளிப்படுகிறதா? ஒரு ஆராதனை முடிஞ்ச உடனே அல்லது ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர்களை விசாரிப்பது, ஆறுதல் சொல்லுவது, இது நடக்கிறதா? சகோதர சிநேகம் இல்லை என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? இருளிலே இருக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து முதலாம் 10 கட்டளைகளையும் அவர் பிரதான கற்பனையாக சொன்ன ஒரே ஒரு காரியம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அடுத்தது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. என்னது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலனா? இந்த சரீரத்துக்கு தலைவலி வருது, இந்த சரீரத்துக்கு தலைவலி வந்தோடனே தலை தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணு, இந்த கை, இந்த கால் அதை வேலையை செய்யுமா? என்ன செய்யும் சொல்லுங்க? கை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? தொடும். இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அது வேலையை செய்யுது, இது வேலையை செய்யுது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். அப்போ அதே போல இன்னொருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த கை அவர்களை போய் தாங்குகிறதா? அதுதான் சகோதர சிநேகம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நாம் ஆறுதலற்ற நிலைமையில் துவண்டு போய் இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய வார்த்தைக்காய் ஏங்கி கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம், எவ்வளவு உற்சாகம். அதே போல ஒருவர் அங்கே துவண்டு போய் வாழ்க்கையில் நொடிந்து போய் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் போய் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை தேற்றுவார், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு சொல்லுகிறோமா? நான் நன்னா இருந்தால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும், என் வீடு நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தில் ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். 1 யோவான், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம்.
நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய். ஜீவனை கொடுக்கன்னு சொன்னா உயிரை கொடுக்கறது இல்லை, உயிரை கொடுக்கறது இல்லை. நம்ம வார்த்தைக்கு சொல்லுவோம், உயிரை கொடுத்தாவது நான் எப்படியாவது உங்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன். அந்த உதவி சகோதரருக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு நம்ம எப்படி என்ன பட்டிருக்கிறோமா, கடன்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நீங்களும் நானும் யாருன்னே தெரியாது. புறஜாதியாக இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக, அவரோடு இணைக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களையும் என்னையும் ஐக்கியப்படுத்தினார். அப்போ நான் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தா நீங்களும் யாரோட ஐக்கியப்படணும், அவரோட. அப்போ அவரோட ஐக்கியப்படணும்னா எதை நான் கொடுக்கணும், அன்பை தான் கொடுக்கணும், வேற எதையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களை மூடும், அன்பு சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பாயிராது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அந்த அன்பு இருமாப்பா இராத, சகித்து கொள்ளுகிற, என்னுடைய பாவங்களை மூடுகிற அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நான் இன்னொருத்தர் என்ன செய்கிறேன், கவலைப்படாதீங்க, இவ்வளோதான பிரச்சனை, விட்டுருங்க, அந்த அன்பு எல்லாத்தையும் மூடும், வாங்க, இதை விட பெரிய காரியமெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், அதவே ஆண்டவர் மன்னிச்சிட்டார், உங்களை மன்னிக்க மாட்டாரா? நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, நாளைக்கே என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகம்னா மூடி மறைக்கும். சகோதர சிநேகம் என்ன பண்ணுன்னா தாங்கும். சகோதர சிநேகம் என்ன பண்ணுன்னா தேற்றும். சகோதர சிநேகம் அரவணைக்கும். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் பொழுது நித்திய ஜீவன் ஏஜி சபை மக்கள் என்று சொன்னாலே அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது போல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, ஐக்கியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஐக்கியம் வளரணும். ஆகவே தான் இதே 1 யோவான் 3:16 தான். யோவான் 3:16, தேவன் தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடாக நீங்களும் நானும் எதையும் கொடுக்க முடியாது. என் அன்பை தர்ற ஆண்டவர். மூன்றாவதாக கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 5ஆம் வசனம், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை. எதனால் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் எப்படி தெரியும்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால. முதல் காரியம், தேவனோடு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே அனுதினமும் பாவ உணர்வு, பாவத்தை குறித்ததான அந்த எச்சரிப்பு, பாவத்தை குறித்ததான அறிவு, அதை விட்டு நான் விலக வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்கிறதான உணர்வு. இரண்டாவதாக, அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் இருந்தால் அந்த அன்பு எனக்குள்ளே பூரணப்பட்டு இருக்கும். மூன்றாவது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்னில் அன்பாய் இருக்கிறவன் என்ன செய்வான்? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைகளை என்ன செய்யுங்கள்? கை கொள்ளுங்கள். அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 14:31, யோவான் 14:31, நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். அல்லேலூயா. பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார், நானும் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன். அப்படி என்றால் பிதா எனக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் செய்கிறேன் என்பதை உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். அல்லேலூயா. ஆகவே தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அப்போ கர்த்தருடைய கற்பனையை எது வரைக்கும் நீங்களும் நானும் கை கொள்ளணும்? மரண பரியந்தம். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கை கொண்டேன், அப்படியே ஃபாலோ பண்ணினேன், இப்போ அதெல்லாம் முடியறதில்லை என்னால். இல்லை, மரண பரியந்தம், அதாவது அவருக்கு சிலுவை, அதாவது கர்த்தருடைய வருகை பரியந்தம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படி கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவரோட ஐக்கியப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியம் எப்படி வளரும், எப்படி இந்த ஐக்கியத்தில் வளர முடியும்? கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ கற்பனைகளின்படி செய்யும் பொழுது நம்முடைய மனம் மறுரூபம் அடைகிறது, அவரோடு ஐக்கியப்படுகிறோம். அந்த ஐக்கியம் கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராய் நாம் மாறுகிறோம். பூரண புருஷராய் மாறின பின்பு வெளிப்படுத்தல் 22:14 சொல்லுகிறது, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எங்கே வருகிறார்கள்? தேவனுடைய நகரத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவகாதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அந்த ஐக்கியத்தில் வளருவோம், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுவோம். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்தவர்களாய் மாறினோம் என்று அல்ல. ஆண்டவரே, ஒரே கிறிஸ்து, ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே நகரத்தார், என்னை இப்படி மாற்றி இருக்க அந்த ஐக்கியத்தில் நான் தொடர்ந்து வளர, அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4:5 வாசிக்கிறோம். அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.